ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமாக்கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த கெட்டாஸ் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தோட மட்டும் இல்லாம வேற மாதிரியான சம்பவங்களும் வேற மாதிரியான ட்விஸ்டும் அதிகமா இருக்கிறதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுமே நிறைய பாம்புகளை கட்டுறாங்க. அப்போ ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள போற மாதிரி காமிச்சு உள்ள ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாம்பை ஈஸியா ஹேண்டில் பண்ணி ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கு, அந்த கூண்டுல எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கா. வெளியே வந்துட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அங்க ஒருத்த வரான். அண்ணா ஓகே நான் கிளம்புறேன், கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் ஓகேமா நீ வண்டியில உட்காரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துட்டு வராப்ல. அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. கிளம்பி வரும்போது பார்த்தா இந்த படத்தோட பேர் அப்படியே போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துல பார்த்தா இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா என் பேர் கார்மினா, உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பாங்களே இங்க ஒரு பொண்ணு வேலைக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லி, அது நான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு ஓகே ஓகே வாங்க மேடம் உள்ளதா இருக்காங்க, நீங்க வந்து உட்காருங்க மேடம் வந்து உங்களை பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து ரிசப்ஷன்ல உட்கார வைக்கிறா. நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டக்குனு உள்ள காமிச்சா ஒரு வயசான லேடியும் ஒரு ஆவரேஜ் வயசு இருக்கிற ஒரு ஆளும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களை பாக்குறது தான் ஹீரோயின் வந்திருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட காலையில 11 மணிக்கு வந்தவ டைம் 2 மணி ஆயிடுது. ஆனா உள்ள பார்த்தா இவங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது எம்மா உண்மையிலே உனக்கு வயசாயிடுச்சாமா, வயசாகும் போது இந்த போட்டு போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு இந்த சீனை வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் 3:30 மணி ஆயிடுது. ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்னும் இந்த லேடி வந்த பாடு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியா சம்பவத்தை முடிச்சுட்டு அந்த லேடி வெளியே வராங்க. அந்த லேடி வெளியே வந்ததும் அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ மேடம் இவங்க பேர் கார்மினா, நீங்க வேலைக்கு கால் கேட்டிருந்தீங்கல்ல அதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த லேடி சாபல் என்ன பண்ணணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதுல சாபல் அப்படிங்கிறது அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட பேர் தான். அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த மாதிரி சொல்லிட்டு போன பிறகு அந்த சார் இருக்கான் இல்லையா அவனும் வெளியே வரான். அவனை பார்த்ததும் ஹீரோயின் சார் குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்க ஹீரோயின் அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த சாபல் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன ஒர்க் என்னென்ன பண்ணணும் காலையில எழுந்ததுல இருந்து அவங்களுக்கு என்னென்னலாம் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றா அப்படின்னா மேடம் ரொம்ப கோவக்காரங்க, ஆனா சார் கொஞ்சம் பரவாயில்ல, மேம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும், மேம்க்கு தனியா சமைக்கணும் சாருக்கு தனியா சமைக்கணும். இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டு அமைதியா வந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு பாம்புனா பயமா அப்படின்னு சொல்லி அவ கேட்க அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு பாம்புனா பயம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓகே ஓகே நம்ம மேடமுக்கு பாம்புனா ரொம்ப பயம், ஆனா சாருக்கு பாம்பு வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும், அதனால அவரு பாம்பு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓகே உள்ள வாப்பா இதான் நம்மோட இடம் பாரு இதான் ஆனா அப்படி சொல்லி அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட அறிமுகமாக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு அவ திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படி இப்படி அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை எடுத்துட்டு இது யாருது அப்படி சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த ஆனா அப்படிங்கிற பொண்ணு இதுக்கு முன்னாடி உனக்கு பதிலா மோனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணோட பிரேஸ்லெட் தான் அது, உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குது. இந்த யூனிஃபார்ம் அந்த மோனிகா தான், எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்கும், நீ இதை போட்டுக்கோ. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு என்ன மேடம் தேடுவாங்க நான் போய் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஹீரோயின் அந்த யூனிஃபார்ம் போடுறா. யூனிஃபார்மே ஆல்ரெடி மேலே ஏறின மாதிரி தான் இருக்கு. அதுல இன்னும் அவ கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி இன்னும் மேலே ஏத்துற மாதிரி போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போக வீடெல்லாம் கிளீன் பண்ண சொல்லி எனக்கு ஒர்க் இருக்கும் போல, அதனால ஒட்டை அடிக்கிறது அலமாரி கிளீன் பண்றது அப்புறம் இந்த இடத்த பெருக்கிறது அப்படி சொல்லி ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி வேலை செய்யும் போது யாரோ எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. யாரா எட்டி பார்க்கறது அப்படி சொல்லி பார்த்தா அந்த சார் இருக்கான் இல்லையா, அவன் தான் நம்ம ஹீரோயினை அங்கங்க டிஃபரெண்ட் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல ஹீரோயின் வேற மேலே ஏறி ஒட்டை அடிக்கிறது அப்புறம் மேலே ஏறி செல்ஃபை துடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏணி மேல நின்னுட்டு டாப் வியூல காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவ வீடு துடைச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா சரி எப்படியாச்சும் இவகிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட மெதுவா வரான். இவன் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் சார் குட் மார்னிங் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் ஆமா கொஞ்சம் பீர் எடுத்துக்கிட்டு என்னோட ரூம் கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த சாபல் பொண்ணு இருக்கு இல்லையா அவளும் அங்க வந்துடுறா. அவ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சார் என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவ சார் கொஞ்சம் பீர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகே ஓகே நீ இங்கே இரு நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே விட்டுட்டு அவ பீர் எடுத்துட்டு வரா. அவ எடுத்துட்டு வந்ததும் அந்த சார் என்ன கேட்கறானா நான் கார்மினா தான் எடுத்துட்டு வர சொன்னேன் நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு இல்ல சார் அவ ஆல்ரெடி வேலை பண்ணிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணா, அதனால தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவன் இங்க நான் பாசா நீ பாசா நான் சொல்றதானே கேட்கணும், உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அப்ப நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ இல்ல சார் நீங்க அப்படிலாம் எடுத்துக்காதீங்க, சரி இருங்க நான் போய் அவளை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் அவன் சரி பரவாயில்ல நீ எங்க போற நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி அதுக்கு அந்த பொண்ணு அமைதியா கம்பெனி கொடுக்குது. அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அது போக அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வருது. அந்த பொண்ணு வெளியே வரதுக்கும் நம்ம ஹீரோயின் அங்க வரா. அவளை பார்த்ததும் அந்த பொண்ணு உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறா. அது ஹீரோயின் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ஆனா துணி துவச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆனா அப்படிங்கிற பொண்ணு எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருக்கா, ஏதாவது ஃபன் பண்றா. நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருக்கா. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆனா அலெக்ஸ் சார் அப்படி கிடையாது, ரொம்ப
நல்லவரு, அவரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே, ஏய் நீ சாரை பாத்தியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அது ஹீரோயின் அமைதியா நின்னுட்டு இருக்க. சாரை நீ இன்னும் பாக்கலையா, சாரை வேணா நீ பாரு, சாரோட பாடியும் அவரும் வேற லெவல்ல இருப்பாரு, நீயே அவரை பார்த்தா அவரை நீயே சைட் அடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது ஹீரோயின் அந்த பொண்ணை பாக்குறா. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஏய் நான் சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொன்னேன், இந்த ஃபன் கூட இல்ல அப்படின்னா நம்மளால இங்க வேலை செய்ய முடியாது, அதனால நான் அப்படிதான் அப்பப்ப ஜோக் பண்ணி சிரிச்சுப்பேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல அப்படிதான் இருக்கணும், நம்ம ஜாலியா இருந்தாதான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தன் வந்து அந்த ஆனா பொண்ணு ஹக் பண்றான். அதுக்கு அவளும் ஏய் உனக்கு எப்பயுமே இதே தான் வேலை, என்ன மறுபடியும் நீ பயமுடுத்திட்ட அப்படி சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதை பார்க்க, ஏய் கார்மினா இவன் தான் பேட்ரோ, இந்த இடத்துல தோட்ட வேலை செய்யறான், அது போக ஆல் ரவுண்ட் ஏரியா கிளீனர் ஐயா தான் அப்படி சொல்லி அவனை ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அது போக அவங்ககிட்டயும் இவ தான் கார்மினா, இங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா, இனிமே நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போறா அப்படின்னு சொல்லி அவளையும் அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கப்புறம் அவன் ஏதோ நம்ம ஹானா கிட்ட கண்ணில் காமிச்சிட்டு நீ கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இந்த வீட்ல அவன் கிளீனர் மட்டும் கிடையாது, அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், இப்ப தலைவருக்கு ஏதோ என்கிட்ட பேசணும், நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயின் சிரிக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏய் எனக்கு ஒரு ஹெல்ப்பா, இந்த துணி மட்டும் நீ கொஞ்சம் மடிச்சு வச்சிரியா, நான் போய் அவனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி வந்துருது. இங்க வந்து ஏதோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பேட்டரோட ரூம்ல ஓப்பனா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ண அவனும் லவ் சொல்றான், அந்த பொண்ணு லவ் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த மேடம் இருக்கா இல்லையா, அவ இந்த சாபலையும் நம்ம ஹீரோயினும் கூப்பிடுறா. கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, என்ன சாபல் இந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொன்னியா, இங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு சாபலும் மேடம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த லேடி இந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து யாரும் குளிக்க கூடாது சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு சாபல் அமைதியா இருக்க, இங்க பாருப்பா ஸ்விம்மிங் பூல்ல யாரும் குளிக்க கூடாது, ஏன்னா நீங்க குளிச்சா அந்த தண்ணி அழுக்காயிடும், அது சாருக்கும் எனக்கு மட்டும் தான், வேற யாரும் அதுல இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு செம கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து கிளம்புறா. அவ கிளம்பும் போது நம்ம சாபல் என்ன சொல்றா அப்படின்னா, மேடம் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த லேடியும் திரும்பி பார்த்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்ல மேடம் நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு உடனே அந்த லேடியும் இதுக்கேமா நீ பயந்து கேட்கற, ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா நீ போலாம், ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சாயங்காலமே நான் பணத்தை கொடுக்குறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த சாபல் அந்த ஆனா அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க 3 பேரும் மார்க்கெட்ல காய்கறி பர்ச்சேஸ் பண்றது ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா மேடம் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது மேடம் நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது, பாரு கோவப்படுவாங்க, அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அவங்களுக்கு பேரண்ட் சரியா இல்ல, அதெல்லாம் அவங்க தனியாவே வளர்ந்தாங்க, அதனாலதான் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சீரியஸா பேசிட்டு வரும்போது கூட அந்த ஆனா இருக்கா இல்லையா, அவ ஏதோ ஃபன் பண்ணி ஜோக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சாபல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றா. இந்த ட்ரெஸ் எங்க அம்மாக்கு நல்லா இருக்கும், நான் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்காகவே சில ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்ச அடுத்த சீன் பார்த்தா அந்த மேடம் இந்த சாபலையும் நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு அப்படியே நடந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா மேடம் நீங்க ஏன் பாம்புனா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த லேடியும் எனக்கு தெரியல, சின்ன வயசுல இருந்தே பாம்பை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அதே நேரம் இந்த அலெக்ஸுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும், அவர் வேற பாம்பு வளர்ப்பாரு, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், அதனால அவர் தனியா வளர்க்க சொல்லி அவருக்கும் தனியா ஷெட் வச்சு கொடுத்துட்டேன், சோ அங்க அவர் வளர்த்துட்டு இருக்காரு, எனக்கு அது பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அந்த முதலாளி பாக்குறான். அதிலும் குறிப்பா அவன் யாரை பாக்குறான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் அவனை பார்த்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கா. இவ ஆப்பிள் சாப்பிடும் போது முதலாளி இருக்கான் இல்லையா, அவன் உள்ள அப்படியே வரான். உள்ள வந்துட்டு கார்மினா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, சார் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால தான் சாப்பிடுறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல நீ சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனுக்கு தண்ணி கொடுக்குறா. அப்புறம் அவன் தண்ணி குடிச்சிட்ட பிறகு அவகிட்ட மெதுவா வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரூட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து அவனே அந்த பொண்ணு கூட்ட ஆரம்பிச்சிடறான். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சாபல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ உள்ள வந்துடுறா. கார்மினா இங்க என்ன பண்ற, சீக்கிரம் போய் தூங்கு, நாளைக்கு கிளம்பணும் இல்லையா, நாளைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து அனுப்பிச்சிடுறா. இவன் இந்த மாதிரி சொன்னதும் அவன் முதலாளி இந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்ககிட்ட சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல கார்மினா ஆல்ரெடி கொடுத்துட்டா, எனக்கு இப்போ எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அந்த லேடி இவங்க சமைக்கிற இடத்துக்கு வரா. இவங்க சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து எங்க கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த சாபல் பொண்ணு டேஸ்ட் பண்ணது கொஞ்சம் கொடுக்குது. அந்த கரண்டியை பார்த்து இவ கத்திக்கிட்டு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுறா. அப்புறம் தான் பார்த்தா அது பாம்பு இல்ல கரண்டி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவ நீங்களா முட்டாளுங்க, என்னையே இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு பார்த்தா நம்ம சாபல் பொண்ணு ரொம்ப ஆள்றா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லேடி போட்டு இந்த பொண்ணு அடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சுடான சூப்பு அவ கை மேல வர ஊத்தி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனும் இந்த சாபலும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் ரொம்ப கோவமா நடந்துக்கிறாங்க, இவங்க எப்பவுமே அப்படித்தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அவங்க எப்பவுமே அப்படிதான், அப்பப்போ அப்படி நடந்துப்பாங்க, இங்க எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, என் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாபல் பொண்ணு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த முதலாளி வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் போய் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறா. அப்ப அவகிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏ கார்மினா
உங்ககிட்ட சரியா பேசவே முடியல, ரொம்ப பிஸியாவே இருக்க, உங்ககிட்ட பேச வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தா அந்த நேரம் பார்த்து நிறைய தடங்கள்லாம் வருது, இப்ப பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல சார் கொஞ்சம் வேலை இருக்கு, சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல இல்ல நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா எனக்கு அது போதும், நீ ஃப்ரீயா இருக்கணும், நான் சொல்றது உனக்கு புரியுதுல, நீ ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க, நீ வேணா கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பண்ணி குளிச்சுட்டு வாயேன் அப்படி சொல்லி சொல்றான். ஐயோ இல்ல சார் இங்கெல்லாம் குளிச்சோம் அப்படின்னா மேடம் திட்டுவாங்க, நாங்களாம் அதுல குளிக்க கூடாது, நாங்கெல்லாம் குளிச்சா இந்த தண்ணி ரொம்ப அழுக்காயிடுமா, அதனால வேணாம் சார் பிரச்சனை ஆயிடும் அப்படி சொல்லி சொல்றா. அது உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இல்ல இந்த நேரத்துக்கு மேடம்லாம் வர மாட்டாங்க, அவங்களாம் நேரத்துக்கு தூங்கி இருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ போய் குளி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஜாலியா குளிக்கிறா. இவ குளிக்கும் போது அவனும் உள்ள இறங்கி வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் செமையா ரொமான்ஸ் பண்ணி அந்த நீச்சல் குளத்திலே வச்சு ரெண்டு பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவன் கண்ண முழிச்சு பாக்குறான். கண்ண முழிச்சு பார்த்தா தான் தெரியுது இது கனவு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் அவன் எதிரிலே தான் நின்னுட்டு இருக்கா. ஓ நீ குளிக்க போலியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவ இல்ல சார் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு அந்த சாம்பல் பொண்ணு அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்கல்ல, அதையே அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த ஆனா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளையும் காட்டுறாங்க. அவ பட்டுட்டு ஜாலியா லவ் மைண்ட் செட்ல உட்கார்ந்து கண்ணாடி மூடி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா மேடம் ரூம் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் க்ளீன் பண்றா. அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தா மேடமோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. சரி இதுல ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே கை வைக்கும் போது கரெக்டா அந்த ஆனா பொண்ணு உள்ள வந்துடுறா. உள்ள வந்துட்டு ஏய் கார்மினா என்ன பண்ற, நகை எதனா எடுக்க பாக்குற, அது அவ்வளவு சுலபம் கிடையாது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவாங்க, எனக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது தோணும் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா எடுத்தோம் அப்படின்னா நம்ம கதையை முடிச்சிருவாங்க, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாவல் பொண்ணு உள்ள வந்துடுறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு க்ளீன் தானே பண்ண சொன்னேன், இங்க ஒன்று பேசிட்டு இருக்கீங்க, மேடம் வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், இதெல்லாம் ஏன் ஓப்பன்ல இருக்கு, இதெல்லாம் தொடாதீங்க, மேடம் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வார்ன் பண்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த பணக்காரங்க எங்க கிளம்புவான் போல, கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை பாக்குறான். இவங்க ரெண்டு பேருமே இப்படி மாறி மாறி சீக்கிரத நம்ம சாவல் பொண்ணு பாத்துறா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது சுத்தமா சரியில்லை, ஃபர்ஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்றா. அது ஹீரோயின் ஏன் நான் ஸ்டாப் பண்ணணும், ஆமா நீங்க ஏன் அடிக்கடி என் லைஃப்ல தலையிடுறீங்க, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், பணக்காரங்கள நம்பாத, நீ புது பொண்ணு, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டிக்காத அப்படி சொல்லி அவளை வான் பண்றா. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன், உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவ சொல்றது எதுவும் கேட்காம எவ்வளவோ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது இந்த சார் இருக்கான் இல்லையா, அவன் மெதுவா உள்ள வரான். மெதுவா உள்ள வந்து கார்மினா பாத்ரூம் க்ளீன் பண்றியா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, ரொம்ப டயர்டா இருப்ப போல, இதை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு உள்ள வந்து தொடக்க செய்யறான். கொஞ்ச நேரம் ஆக ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகி ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த லேடி அந்த சார் அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்கடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த லேடி பியூட்டி பார்லர் வந்திருக்கா, அதுக்கு தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து உள்ள போன பிறகு இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான் ஏய் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரு, நீ என் கூட இருந்தா என் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காந்துறா. அவன் முன்னாடி வந்து உட்காந்ததும் இவன் கையை வச்சுட்டு கவனம் இல்லாம இந்த மாதிரி பண்ண அவளும் அதுக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் கார்லயே வச்சு அந்த மாதிரி சம்பவம் பண்றாங்க. சம்பவம் பண்ணும்போது அவ கேக்குறா மேடம் வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல மேடம் வரதுக்கு லேட் ஆகும், நம்ம அதுக்குள்ள இங்கே ஒரு ரவுண்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அவ அந்த சார்கிட்ட கேக்குறா சார் நம்ம பண்றதை மேடம் கண்டுபிடிச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு உறுதியா சொல்றான். எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேக்குறா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த மேடம் வந்துடுறா. நல்ல வேளை அதுக்குள்ள ஹீரோயின் பார்த்தா பின்னாடி சீட்டுக்கு போயிடுறா. இவனும் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பேபி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி இந்த லேடி கேட்கறான். அதுக்கப்புறம் அவங்க இருந்து கார் எடுத்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அவனையும் இந்த லேடியும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இந்த ஆனா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ டல்லா இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போய் ஏன் டல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல என் தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஊர்ல இருந்து இப்பதான் மெசேஜ் வந்திருக்கு, அவன் ரொம்ப பாவம், மெடிக்கல் செலவு நிறைய ஆகுமா, நான் எப்படி செலவு பண்ண போறேனே தெரியல, என் கையில காசும் இல்ல அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதுக்கு ஹீரோயின் எங்கிட்டயும் கொஞ்சம் தான் காசு இருக்கு, இருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு இல்ல பரவாயில்ல நான் நம்ம சார்கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனா பொண்ணு அந்த சார்கிட்ட வந்து கேட்கறா. அதுக்கு உடனே அவன் சரி நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பொண்ணும் சரிங்க சார் நீங்க அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது அதுல இருந்து பணத்தை பிடிச்சுக்கோங்க, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சரி நான் பணம் தரேன், ஒரு ரூம்ல வந்து தரேன் அப்படின்னு சொல்றான். அவன் அந்த மாதிரி சொன்னது அவளுக்கு புரிஞ்சிருது. சார் அது வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றா. உடனே அவன் இல்ல கண்டிப்பா நான் தரேன், ஒரு ரூம்ல வெயிட் பண்ணு, உன் லவர்கிட்டயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தயங்கிக்கிட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் லவரும் அந்த பொண்ணு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அவன் லவருக்கு இதான் விஷயம் அப்படின்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அது எப்படி அவன் பண்ணுவான், நீ அதுக்கு அமைதியா வந்துட்டியா, நீ ஏதாவது கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல வேற சாய்ஸே நம்ம கிட்ட இல்ல, இப்போ நமக்கு பணம் தேவை, மெடிக்கல் எமர்ஜென்சி,
அதனால நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அவன் இல்ல பேபி எப்படி அதை அலோவ் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கு இந்த பொண்ணு எனக்கும் புரியுது, நானும் மானமரியாதையோட வாழ்ற பொண்ணு தான், ஆனா இப்ப வேற வழி இல்ல, உங்ககிட்ட பணம் இருக்கா சொல்லு, உங்ககிட்டயும் பணம் இல்ல எங்கிட்டயும் பணம் இல்ல, அது கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வராரு, ஆனா அவரு எனக்கு இதை பண்ணி கொடு நான் பண்றேன் அப்படி சொல்றாரு. சோ அதனால இது தப்பா தெரியல, நம்ம அவருக்கு தேவையானதை கொடுப்போம், அதே போல நமக்கு தேவையான பணமும் கிடைச்சிரும் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்ததும் இந்த லவர் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்துட்டு ஆனா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லி வந்ததும் வராததுமா டைரக்டா ஸ்டார்ட் பண்ண கூப்பிடுறான். அப்புறம் ஹீரோயினும் அந்த மாதிரி பண்ண அதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை போட்டு அந்த அளவுக்கு சம்பவம் பண்றான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்றத அவன் அவரால் பார்க்க முடியல. அதனால அவன் ஓரமா திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணும் பார்த்தா அவன் கூட சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சார் என்ன பண்றான் அப்படின்னா பெர்டோ நீ வா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லவ்வர் அந்த சார் அப்புறம் அந்த பொண்ணு இவங்க மூணு பேர் சேர்ந்து தாறுமாற சம்பவம் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பொண்ணு கம்பெனி பயங்கரமா கொடுக்குது. இந்த சீன் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அடிச்சா கூடயும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். உடனே இந்த ஆனா பொண்ணு பணத்தை சென்ட் பண்ணிட்டு அவன் லவ்வர் இருக்கான் இல்லையா அவன் மேல சாஞ்சிக்கிறான். அவன் ஃபீல் பண்ணாத பேபி ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இந்த சீனை பார்க்கும்போது பண்றது மோசம் இதுல பாஸ் ஆவறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஃபீல் பண்றதுக்கும் அங்க சம்பவம் நடக்கும்போது பார்த்தா இவங்க ஃபுல்லா 3 பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சம்பவம் முடிச்ச பிறகு இவங்க ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த சாரே தான் மறுபடியும் காட்டுறாங்க. அவன் பாம்புகளை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. சார் அன்னைக்கே நீங்க பேசணும்னு சொல்லி கேட்டீங்க, நம்ம கார்ல சரியா பண்ண முடியல, ஐ மீன் சரியா பேச முடியல, ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனும் ஆமாமா உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீயே கரெக்டா வந்துட்ட, நீ கரெக்டா என் வேவ்லென்த்ல இருக்க, அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கார்மினா அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் பார்த்தா பேசிட்டு இருக்கும்போதே அவளை டச் பண்ண அவளுக்கு அது ஒரு மாதிரி ஆகி அந்த இடத்துல ரெண்டு பேரும் சம்பவம் பண்றாங்க. இவங்க ஏன் பர்டிகுலரா இந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த லேடி வர மாட்டா. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா பாம்பா இருக்குல்ல, அவன் புருஷங்காரன் பாம்பு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த லேடி இந்த இடத்தை செட் பண்ணி கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த சாபல் பொண்ணு இந்த லேடி கிட்ட போய் மேடம் நான் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம பேசினபடி எனக்கு இன்னைக்கு கூட டேட் முடியுது, எனக்கு என் மீதி சம்பள பணத்தை கொடுத்து அமிச்சிட்டீங்கன்னா போதும் அப்படி சொல்லி பேசுறா. அதுக்கு அந்த லேடி ஓ 3 வருஷம் ஆயிடுச்சா, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு, சரி சரி அப்புறம் அப்படி சொல்லி பேசுறா. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல மேடம் நான் வீட்டுக்கு போனோம், வீட்டு ஞாபகமாவே இருக்கு, வீட்டுல என் தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க, எங்க அம்மா வேற இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த லேடி ஐயோ சாரிமா அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுரும் நினைச்சிடாத, இப்பதானே 3 வருஷம் முடிஞ்சிருக்கு, அடுத்த 3 வருஷம் கழிச்சு உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்றா. அவன் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருது. மேடம் இல்ல மேடம் நான் வீட்டுக்கு போகணும், எங்க அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, என்ன விட்டுருங்க மேடம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கு அவ உன் ட்ரெஸ்ஸை போட்டு உள்ள வந்து வேலை செய் அவ்வளவுதான், இல்லாட்டி நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா உன் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்பிடுறா. அந்த லேடி போன பிறகும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ரூம்லயும் போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் போய் சபல் நீ அழாத, மேடம் கிட்ட பேசி பார்க்கலாம், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இங்கிருந்து நீ சீக்கிரம் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் ஆயிடுது. இந்த ஆனா பொண்ணோட லவரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல அந்த பக்கம் அந்த சாபல் பொண்ணு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் போய் அவகிட்ட பேச்சு கொடுக்குறா. சாபல் இப்போ ஓகேவா நார்மலா இருக்கியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல மைண்ட் நார்மலாவே இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க கூட மோனிகா அப்படி சொல்லி ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன அப்படி சொல்லி கூட தெரியல, இந்த மேடம் நினைச்சா நம்மள என்ன வேணா பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு மோசமானவ அப்படி சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் கேக்குறா நீங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்களா மோனிகா அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த சாபல் பொண்ணு அந்த மோனிகா அப்படிங்கிற பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. மோனிகாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப ரொம்ப டல்லா இருக்கேன் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் இப்படி டல்லாலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன், அவ என்னை விட ரொம்ப ஜாலியானவ, அதே நேரத்துல சாருக்கு அவ மேல ஒரு கண்ணு, அதனால தனியா இருக்கும்போது அவகிட்ட அப்பப்போ போய் பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு நாள் போய் அவர் பேச அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் சார் அதோட நிறுத்தாம இதே கண்டினியூவா வச்சு மோனிகா கூட பல டைம் பண்ணியிருக்காரு. அப்படி மோனிகா கூட பண்ணிட்டு அப்பப்ப மோனிகாக்கு நிறைய பணமும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இது ஃபர்ஸ்ட் மோனிகாக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அப்புறம் போக போக கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஒரு நாள் இந்த விஷயம் மேடம்க்கு தெரிய வர அவ மோனிகாவை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம ஃபுட் கூட கொடுக்காம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. நான் கூட மேடம் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வேலை செய்யற தோட்டக்காரன் சமயக்காரன் அப்புறம் வீடு கிளீன் பண்றவன் பாத்ரூம் கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆம்பளைங்களையும் அந்த பொண்ணை பண்ண வச்சாங்க. ஆனா மோனிகா அந்த லேடி கிட்ட எவ்வளவு கெஞ்சினா அழுதா, ஆனா அந்த லேடிக்கு கொஞ்சம் கூட மனசே கிடையாது, அவளை போட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க அப்படி சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் பலமுறை மோனிகாக்காக சப்போர்ட் பண்ணி அந்த லேடி கிட்ட சண்டை போட்டுருக்காரு. ஆனா அந்த லேடி அது எதுவுமே கேட்கல. இங்க அவளுக்கு என்ன தோணுதோ அது நடக்கணும், அவ வச்சதுதான் இங்க எல்லாமே சட்டம் அப்படி சொல்லி இந்த பொண்ணு சொல்லி முடிக்கிறா. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் சாப்பல் பொண்ணு ஏன் ஆள்ற கார்மினா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த மோனிகான்ற பொண்ணும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க அக்கா வேலை செய்யறதுக்காக வெளியூருக்கு வந்திருக்கா. அப்படி வெளியூருக்கு வரும்போது இங்க தான் வேலை செஞ்சிருக்கா. திரும்பி வராததுனால அவங்க அக்கா தேடி நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லி அந்த பொண்ணு கிட்டால அந்த பொண்ணு ஹீரோயினும் மாறி மாறி அழுறாங்க. இந்த சீனை பாக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்க சோகமா அழுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அழுறத அந்த ஆனா பொண்ணு பாக்குறா. இதுல சாப்பல் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா ஆனா கிட்ட தான் அந்த மோனிகாவோட லாக்கர் கீ இருக்கு, நம்ம மேடம் அவகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி சொல்லி சொல்றா. உடனே ஹீரோயின் ஓடி வந்து அந்த ஆனாவோட பொட்டிலாம் திறந்து பார்க்க டக்குனு அந்த ஆனா உள்ள வந்துடுறா. உள்ள வந்துட்டு கார்மினா என் பொட்டியில என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே ஹீரோயின் ஆனா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, மோனிகாவோட ரூம்க்கு எங்க இருக்கு ப்ளீஸ் எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு எந்த லாக்கர் கீயும் தெரியாது, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் அவகிட்ட ப்ளீஸ் சொல்லு ஆனா என் அக்கா
கால மேல இருக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அந்த ஆனா இல்ல எனக்கு எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, நான் எதுலயும் இன்வால்வ் ஆக விரும்பல, நான் இங்க ஜஸ்ட் வேலை செய்யற வேலைக்காரி அவ்வளவுதான், எனக்கு மேடம் என்ன சொன்னாங்களோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேயே அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்கா. அப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த ஆனா பொண்ணு அவளோட லவரும் ஜாலியா போட்டிங் வராங்க. அப்ப போட்டிங் வரும்போது அவன் லவர் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ப்ரப்போஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம மேரிடுக்காக நான் ஒரு ரிங் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி அதையும் அவளுக்கு பிரசன்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆத்தங்கர ஓரத்துல வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பொண்ணோட லவர் வந்து லேடி கிட்ட, மேம் நான் இங்க 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், நம்ம பேசினபடி அந்த நாள் முடிஞ்சிருச்சு, சோ உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி வந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு குட் நியூஸ், நான் ஆனாவை லவ் பண்றேன், அதே போல அவளும் என்ன லவ் பண்றா, நீங்க தான் எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த லேடியும் ஏய் சோ ஸ்வீட், நான் நினைச்சே பார்க்கல, என்ன ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா தரீங்க எல்லாரும், பெட்டோ நீ ரொம்ப நல்லவன், உனக்கு ஆனா சரியா இருப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்ன மட்டும் இல்ல அவளையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், சரி உன் பணத்தை நான் எடுக்கிறேன், நீ அதுக்குள்ள ஆனாக்கு இன்ஃபர்மேஷன் கூட அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா. உடனே இவன் அந்த பக்கம் போய் போன் பேசலாம் அப்படி சொல்லி போனை பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து லேடி என்ன பண்றா அப்படின்னா ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அவன் அப்படியே குத்திடுறா. அவனால எதுவுமே பண்ண முடியல, அவன் அந்த இடத்துல கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறான். அவன் இறந்து போன பிறகு இந்த நாய்களுக்கு என்ன ஆச்சு, எப்ப பாரு முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்குங்க, 2 நாய்களை கொண்டாதான் சரியா வரும் அப்படி சொல்லிட்டு அவ ஒரு மாதிரியா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி அங்கிருந்து போனதும் அந்த சார் அங்க வரான். அதை பார்த்துட்டு சோ இவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த அவன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் க்ளீன் பண்ணும்போது கரெக்டா அந்த ஆனா உள்ள வரா. ஹை சார் குட் ஈவினிங் அப்படி சொல்லி அவங்க வந்து பேசுறா. அது மட்டும் இல்லாம பேட்டோ எங்க, பேட்டோ பாத்தீங்களா சார் அப்படி சொல்லி பேட்டோவை பத்தி கேட்கறா. அதுக்கு அவன் கிளம்பிட்டானே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்பள பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான், இந்நேரத்துக்கு அவன் ஃபிளைட்டே ஏறி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த சார் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு உடஞ்சு போயிடுது. பெட்டோ போயிருக்க மாட்டான், இங்கதான் இருப்பான், இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு அவ சுத்தி முத்தியும் பாக்குறா. அதுக்கப்புறம் உள்ள ஓடி போய் பாக்குறா. உள்ள ஓடி போய் பார்த்தா கூட யாரும் இல்ல. அதை பார்த்து அவர் அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடுது. நைட் ஆன பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கூட இருக்கா. இவ ரொம்ப சோகமா புலம்பிக்கிட்டே இருக்கா. அந்த பெட்டோ ரொம்ப மோசமானவன், என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான், நான் அவனை என்னமோ நினைச்சேன், ஆனா இப்படி பாதியில விட்டுட்டு போயிட்டான் அப்படி சொல்லி சோகமாவும் அவனை திரிக்கிட்டே வந்து ஆனா பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அது ஹீரோயின் அப்படிலாம் நினைக்காத, நீ வேணா பாரு, கண்டிப்பா வந்து உன்னை கூட்டு போவான் அப்படி சொல்லி ஹீரோயின் ஆறுதல் சொல்றா. நம்ம ஹீரோயின் ஆறுதல் சொல்ல அந்த பொண்ணு கழுக வருது. இல்ல எனக்கு அவன் தான் எல்லாமே, அவன் விட்டு போவான்னு நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லி வள ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி எதுக்கு ஒரு முறை அவனுக்கு கால் பண்ணி பாரு, அவன் இங்க தான் எங்கனா இருப்பான் அப்படி சொல்லி மறுபடியும் அவளுக்கு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் அவனுக்கு கால் பண்ண அந்த போன் அங்கதான் எங்கேயோ ரிங் அடிக்கிற மாதிரி கேக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போனை தேட ஆரம்பிச்சிடறாங்க. போனை தேடி எடுத்து பார்த்தா அது அவளோட லவர் போன் தான். அதை பார்த்ததும் இவ ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிடறா. அது மட்டும் இல்லாம அந்த போன் மேல பிளட் அவர் இருக்கு. இவ அழால நம்ம ஹீரோயின் எவ்வளவு ஆறுதல் சொல்றா, ஆனா அவளால தாங்க முடியாம ரொம்ப கதறி அழறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் டின்னருக்காக நம்ம ஹீரோயின் அந்த ஆனா அப்புறம் இந்த சாபல் இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து டேபிள் அரேஞ்ச் பண்றாங்க. டேபிள் அரேஞ்ச் பண்ண பிறகு அவளுக்கு மெதுவா பால் கொண்டு வராங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோ மோஷன்ல காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான சீன்ஸ் ஆமா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் சோகமா ரூம்ல இருக்கா. டக்குனு அந்த சீனை பிளிங்க் பண்ணிட்டு அந்த சார் அந்த ரூம்க்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாரும் நம்ம ஹீரோயினும் ஆன்வாஷ் ஏரியால பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. ஆனா அதுல விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது அந்த லேடி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தது மட்டும் இல்லாம அவளும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதை ஹீரோயின் கவனிச்சிடறா. ஆனா கவனிக்காத மாதிரி அவளும் அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் போய் அந்த லேடி கிட்ட கேக்குறா, மேடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க நாங்க பண்றத பாத்தீங்க, ஆனா எதுவுமே சொல்லாம நீங்களும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க, உண்மையை சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த மேடம் சிரிச்சுக்கிட்டு இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னோட பிளான் தான், சோ நீங்க நினைச்சா என் ஹஸ்பண்ட் வந்து உங்க கூட பண்ணிடுவாரா, அதுக்கு நான் நினைக்கணும், உங்க கூட பண்ணது மோனிகா கூட பண்ணது, அதுக்கப்புறம் சேபல், அதுக்கப்புறம் ஆனாவோட லவர் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் கூடயும் பண்ணது என்னோட விருப்பம் இல்லாம நடக்கல, என்னோட கண் பார்வையில தான் எல்லாருமே பண்ணீங்க, நீங்க பண்ற ஒவ்வொன்றையும் நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. உடனே ஹீரோயின் எதுக்காக மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த லேடி ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் என் புருஷன் இருக்கானே அவனே ஒரு ஏழை தான், அவனே நான் கல்யாணம் பண்ணணும், ஏன்னா அவன் என் கண்ட்ரோல்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி தான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு வயசு கம்மி. இந்த ஆம்பளையோட புத்தி அப்படி அப்படின்னா என்னதான் நம்ம வீட்டுல ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் போய் ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி தான் நீங்க எல்லாரும். ஆனா அது என் கண் பார்வையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியாம அவர் பண்றதுக்கு பதிலா என் கண் முடியா அவர் பண்ணா அது எனக்கும் கிக்கா இருக்கும்ல அப்படி சொல்லி லேடி சொல்ல ஹீரோயினோட ஒரு மாதிரி கேவலமா பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன சொல்றா அப்படின்னா நான் பார்த்ததிலே நீ தான் பயங்கரமா இருந்த, எனக்கே உங்க கூட பண்ணணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சுன்னா பாரு அப்படி சொல்லி அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தவ ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம ஹீரோனும் அந்த மேடமும் சம்பவம் பண்றாங்க. இவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சார் இருக்கான் இல்லையா அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த சீன்ல ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படி சொல்லி பார்த்தா 3 பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரோட சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோன் என்ன பண்றா அப்படின்னா அவங்க 2 பேரும் கட்டி போட்டுறா. அவங்க 2 பேரும் ஏ கார்மினா என்னடி இது ஏன் கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் மோனிகா எங்க, மோனிகாவை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்பதான் நான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லி மோனிகாவை பத்தி கேக்குறா. அதுக்கு உடனே அவன் மோனிகாவை பத்தி நீ ஏன் கேக்குற, நீ மோனிகா கேர் அப்படி சொல்லி அந்த சார் கேக்குறான். அதுக்கு உடனே அவ நான் மோனிகாவோட தங்கச்சி, என் அக்கா மோனிகாவை தேடி தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடி ஓ மோனிகா உங்க சிஸ்டரா அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த பிளாஷ்பேக் சொல்றா. அந்த பிளாஷ்பேக்ல அந்த மோனிகா அந்த லேடி கிட்ட கெஞ்சுவா இல்ல, அப்ப கெஞ்சிட்டு பாக்கும்போது அந்த டோர் ஓபன்ல இருக்கும். உடனே அவ தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கால் தடிக்கு கீழே விழுந்து அங்க ஒரு ஆறு மாதிரி இருக்கு, அந்த ஆத்துல இறந்து போயிடுறா. சோ உங்க அக்கா உயிரோடவே இல்ல அப்படி சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. உடனே அதை பார்த்து ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடறா. உடனே வளர்ந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குன்னு இருந்து அவளை அட்டாக் பண்ண வரான். அவளும் எவ்வளவு சமாளிக்க முயற்சி பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாபலும்
ஆனா அந்த 2 பொண்ணுங்க உள்ள வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து 3 பேர் சேர்ந்து மாங்குன்னு சொல்லி இவனை போட்டு குத்தி எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அங்கிருந்து ஓட ட்ரை பண்ண ஒரு ரூம்குள்ள ஓடி போயிடுறா. அந்த ரூம்குள்ள ஓடி போய் பார்த்தா இவங்க பாம்பை அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க. இவளுக்கு தான் பாம்பு அப்படினாலே பயம் தானே. அதை பார்த்து கத்தி கத்தி கதறிட்டு இருக்கா, என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க 3 பேர் வந்து எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, நீ என்னடி எங்களை அனுப்புறது, நான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா கெத்தா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி அங்கேயே அழுந்துகிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அதே நேரத்துல அந்த சாரையை அவங்க அடிச்சு போட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்க, நம்ம குளிச்சா அந்த நீச்சல் குளமே அழுக்க இருந்தானே சொன்னாங்க. இனிமே அவங்க ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம அதை பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீச்சல் குளத்துல ஏறி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டே அவங்க ஒண்ணா ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.